அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். எல்லோரும் கவலை தரக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று நடந்தது. ஒரு 4 வயது சிறுமி கடுமையான முறையில் தாக்கப்பட்டு போலீஸாரால் மீட்கப்பட்டிருந்தார். அந்த சிறுமியுடைய தாயும் அவருடைய கள்ளக்காதலனும் தான் இந்த வேலையை செய்திருப்பதாக சந்தேகப்படுகிறது. இந்த நிலையில் அந்த சிறுமியை கண்டி வத்தேகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஜட்டி ராவண வீதியில் ஒரு பாலடைந்த ஒரு இடத்துல அல்லது ஒரு காட்டு பகுதின்னு கூட சொல்லலாம், பாலடைந்த பகுதி ஒன்றில் அவர் போலீஸாரால் மீட்கப்பட்டிருக்கார். அந்த வீதி வழியாக சென்றவர்கள் பொதுமக்கள் போலீஸாருக்கு அறிவித்ததை அடுத்து அந்த சிறுமி மீட்கப்பட்ட போது அந்த சிறுமியுடைய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். முகமெல்லாம் வீங்கி இருக்குது. இது தொடர்பாக போலீஸார் பொதுமக்களின் உதவியை கேட்குறாங்க. சமூக வலைதளங்களில் மாத்திரமல்லாமல் பிரதான ஊடகங்களையும் இந்த செய்தி இடம்பெற்றிருந்தது. இதே நேரம் அந்த சிறுமியுடைய தந்தை இந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறார். என்னுடைய மனைவி தான் அவருடைய கள்ளக்காதலோடு சேர்ந்து இந்த சிறுமியை துன்படுத்திருக்கிறாங்க. நான் தூர இடங்களில் வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு இது தெரியாது. அவர் ஒரு நபரோடு தொடர்பு வைத்திருந்தார் என்றெல்லாம் அந்த வீடியோ காட்சிகள் வெளிவந்திருந்தன. இப்போ அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த குழந்தை எந்தளவு தாக்கப்பட்டிருக்கும், எந்தளவு மனவேதனை அடைந்திருக்கும். அந்த பால் அடைந்த அந்த வீதியில் அந்த சிறுமி தனியாக விடப்பட்டிருக்கார். அப்போ அந்த தாயு எந்த நிலையில் அந்த தன்னுடைய மகளை, தான் பெற்ற மகளை இவ்வாறு கைவிட்டார் என்று நாட்டில் உள்ள எல்லோருக்கும் இந்த செய்தி அறிந்து எல்லோரும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் வேளையில் அந்த சிறுமியுடைய தாயாரும் அவருடைய கள்ளக்காதலர் என்று கூறப்படும் ஒரு நபரும் முச்சக்கர வண்டி ஒன்றில் போய்கொண்டிருக்கிற நேரம் ஆலியல பிரதேசத்தில் வைத்து போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுறாங்க. அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். விசாரணை இனி தொடர்ந்து நடைபெறும். இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது. காரணம், பெற்றோரை இழந்த சிறுவர்கள் எவ்வாறு துன்பப்படுவார்கள், அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையும், அவர்களுடைய உளவியல் ரீதியான தாக்கங்கள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருப்போம், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த தாயார் ஏன் அவ்வாறு செய்தார்? இப்போ இவர் சொல்கிறாரு, அதாவது இந்த குழந்தையுடைய தந்தை அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவியும் அவருடைய கள்ளக்காதலனும் போதைப் பொருள் பாவிக்கிறாங்க இன்னும் சொல்கிறார். இப்போ இந்த விசாரணையில் தான் இதெல்லாம் தெரிய வரும். ஆகவே மேலதிக விசாரணைகள் இனி நடைபெறும். இந்த குழந்தையுடைய காட்சியையும் படத்தையும் சந்தேக நபர்களான அந்த தாய் மற்றும் அவருடைய கள்ளக்காதலனுடைய படத்தையும் இங்கே நான் தருகிறேன். இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. நன்றி. வசலாம். Kan kamu harus. Ini. Ini apa tu? Ini apa tu? Latihan lagi. Latihan ni? Oh, jadi nak lagi. Nak petrol pun tak. Oh.